அஸ்வன் சையது இவர் கூண்டுக்கு முதல் வந்து இவர் கூண்டில் நாங்கள் பேட்டி எடுத்தோம். அப்போ அவருடைய நண்பர் இவர் அவரோட கூண்டுலேயும் வந்து புறா பாருங்கண்ணா அப்படி சொன்னாங்க. வந்து பார்க்கும்போது மிக மிக ரொம்ப அற்புதமான புறா வச்சிருக்கிற அப்படி அந்த புறாவினுடைய அனுபவத்தை எப்படி வாங்கினாரு, எங்கெங்க கலெக்ஷன் பண்ணி எப்படி இவருடைய சொந்த புறாவை எப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். பெறாகெல்லாம் பார்த்ததில் நானே அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு புறாவுங்க ஒவ்வொரு புறாவுகளும் மணி மாதிரி இருக்குது. நீங்களும் வீடியோவில் பாருங்கள் அவருடைய புறா கலெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு. அவருடைய சொந்த உழைப்பில் ஒவ்வொரு பக்கம் போய் தேடி ஒவ்வொரு புறாக்கார்கிட்ட போய் கிடைக்கிற புறாவுகளெல்லாம் மிஸ் பண்ணாமல் அவருடைய சொந்த முயற்சியில் புறாக்களை வாங்கி வச்சுருக்காரு. நானும் பார்த்துருக்குறேன். பார்த்ததில் இப்படி ஒரு இந்த வயசில் இந்த சின்ன வயசில் இப்படி புறா வச்சுருக்கிறாருன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான புறா வச்சுருக்கிறாரு. பெறாகளை ஒவ்வொன்றும் எடுத்தால் ஒவ்வொரு விதமான ஒரு குவாலிட்டியான புறாக இருக்குது. உங்கள் அந்த அனுபவத்தை நம்ம இப்போ அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. வணக்கம். உங்கள்கிட்ட இருக்கிற புறாக்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் காமிச்சிங்க. ஆமாம். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு புறாக்களும் ஒவ்வொரு விதமான புறா கண்களாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அத்தனை புறாவுகளையும் ஐ பேடுகளாக இருக்குது. சூப்பர் பேடு வச்சுருக்கீங்க. அந்த புறாவுனுடைய விளக்கத்தை வந்து நம்ம இவர்கிட்ட கொஞ்சம். கண்டிப்பாக. இப்போது புறா பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து சிங்கிள் லைனேஜாக வந்து நான் வைக்கலண்ணா. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லைனேஜஸ் தான் வச்சுருக்கேன். எதுவுமே என்னோடய வந்து ஓன் பேர்டு, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி என்னோடய ஓன் பேர்டு ஓன் பிளட் லைன் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய ஓன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எடுத்து நான் எனக்குன்னு சொல்லி சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி வந்து ஓன் லைனுன்னு எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர்டு வந்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு வந்து நம்ம செட் பண்ண மாதிரி பிரமாதமாக புறா வந்து நம்ம பறக்குது. ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து புறானா வந்து ரொம்ப ஆசை. அங்கே இங்கே பார்ப்போம், அந்த சர்ச்சு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வீட்டில் வந்து புறா வளர்த்தலான்னு சொல்கிற ஆசை. அந்த பைலட் புறாவில் ஆரம்பித்தது இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிதுண்ணா. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 16 வருஷம் ஆச்சு. 2008 ஆரம்பித்தேன். நியர்லி ஒரு 16-17 இயர்ஸ் ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்குண்ணா. இந்த புறாவுக்கு ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கிருந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எப்படி வாங்கினீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல. அதாவது எப்படின்னா இந்த புறா நம்ம எப்படி கலெக்ட் பண்ணோங்கிறதோட இதில் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோங்கிறத வந்து கேட்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சில இடத்துக்கு நம்ம புறா பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் புறா வந்து விலைக்கு கேட்டவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து விலைக்கு வாங்குறோம்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ ஒரு புறா நல்லா இருக்குன்னு நம்ம வாய் திறந்து சொன்னாலுமே நாளை பின்ன நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த புறாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாலோ ஏதாவது ஒன்றுனாலோ அது நம்மளையும் சாரும், நம்மளை கூப்பிட்டு போனவங்களையும் சாரும். ஸோ அதனால் நம்ம இது கேட்கலாமா வேண்டாமா, நம்ம கலெக்ஷன் பண்ணுறோம் பண்ணலங்கிறத அவங்ககிட்ட வந்து முன்னாடி வந்து பதிவு வைப்போம். இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ நானும் இருந்தாலும் சரி பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமமான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து அந்த மாதிரி வந்து புறாக்கும் இருக்குது, அழிவுங்கிறதும் இருக்குது, புறா இப்போ இருக்குதுங்கிறதும் இருக்குது. இப்போ நம்ம இல்லைனாலும் நம்ம இந்த இனத்தை வந்து நம்ம சேவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம அந்த புறாவை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் வந்து நாகர்கோவில் புறாவாக இருக்கட்டும், திருச்சி புறாவாக இருக்கட்டும், கரூர் புறாவாக இருக்கட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்படுது. ஆனால் கோயம்புத்தூரோட புறா வந்து மிக பிரமாதமாக பறந்துருக்கு. பட் பெருசாக பேசப்படுறதில்லை. அதில் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா பெருசாக நம்ம ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் நம்ம இருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம குஞ்சுங்க எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு சந்தோஷம் தான். இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலப்பட்டி தான் இதோட ஆரிஜின். ஸோ அதில் மிக்சப் பண்ணி வந்த மேலு வந்து பியூர்னு சொல்ல முடியாது. அந்த மேலு ஒரு A1 காப்பின்னு சொல்லலாம். ஃபீமேல் வந்துட்டு ஓஜி, பக்கா ஓஜி காலப்பட்டி லைன் ஃபீமேல். ஸோ இதுக்கு நம்ம வந்து பேர் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து கொண்டையில் இப்போ அவங்கக்கிட்டேயும் வந்து குஞ்சுங்க ஆகிறதில்ல, ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு ஆயிருக்கிற சிக்கு நம்மக்கிட்ட 2 சிக்கு ஆயிருக்கு. அதில் ஒன்றுக்கு வந்து கொண்டை விழுந்துட்டுருக்கு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலை வந்து நம்ம வந்து சேவ் கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேட்டிவ்ஸ் வந்து எங்கே வந்து புறா அழிஞ்சாலுமே நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் இருக்கும். அப்படி புறாக்காரங்களே ஒரு கட்டத்தில் வந்து புறா இல்லை, ஏதாவது இக்கட்டான சூழலில் வந்து புறா எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஒரிஜினல் அவங்களோட புறாவே தேவைப்படுறதுனால நம்மகிட்ட தாராளமாக அதை எடுத்துக்கலாம். நம்ம கூண்டில் பார்த்த அந்த காலப்பட்டி ஆண் வந்து அதோட ஐசைன் தானே. இது நல்ல ஒரு கோல்டு ஷேடில் இருக்கும். ரிங்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நல்லா கருவெளிக்கு மேலே நல்ல ஒரு கோல்டு ரிங் ஓடி இருக்கும்னா அந்த ஹெல்த் லைனேஜ் பார்த்து அந்த ஹெல்த் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா புறாக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். புறாக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ரிங்குங்கிறதும் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நம்ம எவ்வளோ புறா வேணால் வீட்டில் வளர்த்தலாம். ஆனால் அந்த புறாக்கு அறிவுங்கிறது வந்து புறா கண்டிப்பாக இருக்கணும். அந்த அறிவுள்ள புறாக்களை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம். ஸோ வளர்த்துங்க, கொஞ்சம் அறிவுள்ள புறாக்களாக வளர்த்துங்க. ஆமாம்.
அது ஒரு விங் பேட்டர்ன் முடிஞ்சுங்க தெரியுங்களா? கொஞ்சம் இந்த லைட் இந்த விங் பேட்டர்ன். ஸோ அதோட மேலோட விங் பேட்டர்ன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியோட செகண்டரி ஃபெதர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இது ஜாக்ல போட்டு உடைச்சதுங்களா? ஆமாம், இது ஜாக் ஜீனியில் இந்த புறாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுன்னா அதனால தான் கலர் வந்து இப்படி ஆயிருக்கு. அந்த காட்டான் லைன் புறாவில் பார்த்தீங்கன்னா இந்த சுருமா காசின்னு சுருமா கீரி காசின்னு அந்த புறாவில் தான் வரும். ஸோ இந்த ஜாக் கீரிங் போது இந்த ஜாக் புறாவை போட்டு உடைச்சதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு காப்பி புறான்னு சொல்லலாம், பக்கா ஃபஸ்ட்டு காப்பி. இதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கா அந்த காலப்பட்டி புறா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்ததில் வந்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நமக்கு வந்து கொண்டையில் சிக்காக இருக்குது. ஸோ அந்த புறாவோட ஆரிஜினுங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டையில் புறா ஆகணும். ஓகே, இதில் வந்து நீங்கள் எடுத்து வேறு யார்கிட்ட கொடுத்து ரிசல்ட் எதுவும் பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. நம்ம புறா வந்து ஒரு இடத்துல பார்த்தது, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமான்னு தயங்கி எடுத்த புறா அது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அவங்க நம்ம எதுவும் யோசிக்காமல் கொடுத்தாங்க இந்த புறாவை நம்ம கேட்டதுமே. அப்படி கொண்டு வந்து சேர்த்துன புறா தான் அது. இப்போ நம்ம பார்த்த மேலோட ஃபீமேல் இது வந்து பியூர் காலப்பட்டி லைன் ஃபீமேலு, ரெட் பீஜனில் வந்தது. ஸோ சப்ஜாவில் இருக்குது. இதோட விங் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மார்க் இருக்கும் கண்டிப்பாக. அந்த சப்ஜா புறாகளில் கண்டிப்பாக அது வரும். காசின் கண்டிப்பாக ஓடி இருக்கும் காசின் டச்சில். அப்படி சப்போஸ் நமக்கு வந்து இங்கே காசின் டச் ஓடலைனாலும் நகத்தில் காமிச்சு கொடுக்கும் இந்த புறாக்களுக்கு. கண்டிப்பாக ஒரு இடத்துல காசின் நகத்தில் வந்து புறா வந்து அடித்து காமிச்சு கொடுக்கும். புறா கால் நகங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும், ரொம்ப கொக்கி நகமாக இருக்கும், கத்தி மாதிரி கொஞ்சம் இந்த பிளேடு உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த காலப்பட்டி புறாக்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கிடைக்கும். கால் நகங்கள் வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரியும் அதுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். புறா வந்து பறக்கும்போதும் நமக்கு வந்து டயர்ட் ஆகாது. அதோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக அது கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி பறக்கும், ரொம்ப டயர்ட் ஆகாது. நீங்கள் வந்து 30 நாள் விட்டிங்கன்னா 30 நாளுமே புறா பறக்கும். அந்த மாதிரி ஒரு ஈஸியாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு புறா. ரெக்கவர் ஆகலாம் ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக ரெக்கவர் ஆகிக்கும். நம்ம அதுக்கு வந்து தனியாக உட்காந்துக்கலாம் மெனக்கெடலாம் வேண்டாம் இந்த புறாகளுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு லைன் பேர்டு தான் அது. ஸோ இதுக்கும் அந்த காலப்பட்டி லைன் மேலுக்கு போட்டு தான் நம்ம அந்த கொண்டையில் இப்போ சிக்கு எடுத்துருக்கோம். வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு. ஒரிஜினல் காலப்பட்டி புறா அதோட ஃபீமேலில் மேக்ஸிமம் சுருமா காசின் கிடைக்கிறதில்ல, ஜங்கிலி சப்ஜாக தான் கிடைக்கும். அந்த ஜங்கிலி வழியில் வந்த புறாவில் இது ஒரு ஃபீமேல் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய ஃபீமேல்ஸ் இருக்குது காலப்பட்டி லைனோடது, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் லைனேஜ். எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து புறா வந்து சேர்த்துறீங்க, உங்களுக்குன்னு ஓவர் லைனேஜ் இருந்தால் தான் அது புறா அது இப்போ நம்ம வீட்டில் பறந்துட்டா இப்போ எப்படி இருந்தாலும் இது ஏன் புறா தானே அப்படிங்கிற பேர் வந்துடும். அந்த மாதிரி வந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பேருக்கு போட்டு குஞ்சுங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்த ஒரு மேல் தான் இது. புறா வந்து ரொம்ப ஸ்லோவாக பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது, லகுல்கிட்ட மாட்டிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதில்லை. புறா ரொம்ப பிரமாதமாக பறக்கும். உட்காந்து பார்க்கும்போதும் நமக்கு வந்து ரெஃப்ரிக்கும் ரொம்ப தொந்தரவெல்லாம் கொடுக்காது, கழுத்து வலி வர வைக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம உட்காந்து பார்க்கும்போது தாராளமாக நம்ம வீட்டுக்கிட்டே பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் புறா வந்துடும். இருட்டுச்சுன்னா புறா வீட்டுக்கு மேலேயே நிற்கும், நமக்கு பெருசாக வந்து தொந்தரவு இருக்காது. ஸோ இந்த லைனேஜ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நமக்கு வந்து கை கொடுத்து நல்ல செட்டான ஒரு லைனேஜ் புறா வெள்ளைக்கண்ணில் வந்திருக்கும். இது உங்கள் கருங்கன் கலங்கா லைனேஜில் நீங்கள் உருவாக்கணும். ஆமாம், அப்பா வந்து தீக்கண்ணு, அம்மா வந்து ஆரஞ்சில் கோல்டு கண் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வரது எல்லாமே கிழங்கா. இந்த மாதிரி வந்து பழைய பட்டண தவடாலுன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளைக்கண் தவடாலு, பட்டண தவடாலு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனில் வந்த புறா தான் இது. புறா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பெஸ்ட்டு. ஒரே பிளட் லைனாக செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் புறா நம்ம மிக்ஸ்அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து மேல் தான் இது, நம்மளோட ஓன் லைன் மேல். இதில் வர்ற புறா எல்லாமே ஒன்றா கிழங்கா. ஆமாம், ஒன்றா கிழங்கா, இல்லாட்டி வெள்ளைக்கண்ணு, இல்லாட்டி ஆரஞ்சு லைன், இந்த மாதிரி தான் வரும். இதில் மொத்தம் 4 மேல் இருக்குது நம்ம கையில். இப்போ இருக்கிறது மொத்தம் 7 மேல் இருந்துச்சு. ஸோ நம்ம நண்பர்களெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் கொடுத்து விட்ருக்கோம். எல்லா பக்கமும் நல்லா ரிசல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம சொந்தத்துக்கு இப்போ 4 மேல் வந்து இதில் நம்ம வச்சுருக்கோம், நம்ம ஓன் லைன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். என்ன ரிசல்ட் பண்ணியிருக்குங்க? இந்த மேலுக்கு நம்ம சிக்கு எடுத்து கொடுத்து கல்கத்தா வெயிலில் வந்து 51 டிகிரி 52 டிகிரியில் புறா பறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ஊர் வெயிலுக்கு இதோட மகன் சுத்த வெள்ளையில் ஒரு வெள்ளைக்கண்ணு,
ஆன குஞ்சு. இதோட மகன் அங்கே வந்து 13 ஹவர் 23 நிமிஷம் பறந்து நம்ம வாங்கி வச்சோம் கல்கத்தாவில். இது அதே மாதிரி பூனாக்கும் கொடுத்து விட்ருக்கேன். பூனையில் வந்துட்டு நமக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. ஒரு நமக்கு வந்து ப்ரீட் பண்ண டைமா இல்லை அவங்க ஓட்டின டைமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இருக்கிற உண்மை அதுதான். பூனையில் கொடுத்துட்டு நமக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் கல்கத்தாவில் நம்மளுக்கு கொடுத்து பிளேஸ்மெண்ட்டோட ரிசல்ட் இருக்குது. ஓகே, இதோட ஃபீமேல் கூடி பார்க்கலாங்களா? ஓ, தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த வெள்ளைக்கண்ணோட மேலோட ஃபீமேல் தான் இது. லாஸ்ட்டாக நம்ம பேர் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்த சிக்கு. ஆனால் என் வீட்டுக்கு வந்து முதல்ல புறா பார்த்த பெரிய பெரிய ஆசானங்களாக கேட்ட முதல் கேள்வி, வெள்ளைக்கண்ணுக்கும் புறா சேர்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி சேர்த்தலாமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை நான் பண்ணி பார்ப்பேன். வெள்ளிக்கண்ணுக்கு போடலாமா புறா பார்த்து நான் அப்படி போட்டு புறா வந்து பயங்கரமாக பறந்து எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட்டை இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்கும், வெள்ளைக்கண் புறாக்கும் புறா போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா கேட்டவங்க எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க. எனக்கு அப்போ வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, புறா வந்து பறக்குமா பறக்காதா, ஆனால் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கேட்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. சரி ஜோடி போட்டு பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி போட்டு பார்த்தோம். புறா இப்படி அப்படின்ட்டு இல்லை, பிரமாதமான பறவை. அந்த வெள்ளைக்கண் ஆணுக்கு அந்த ஆணுக்கு போட்ட ஃபீமேல். இதோட கொஞ்சம் தான் கல்கத்தா கொடுத்து விட்டோம். ஓகே, அங்கே எவ்வளோ நேரம் பறந்துன்னு சொன்னீங்க? 13 ஹவர் ஏறத்தாழ. வெரி குட். கல்கத்தாவில் வெயில். இந்த ரெண்டு ஆணையும் பொட்டையும் பார்க்கலாங்க. அதோட ஐசன் கொஞ்சம் காமிங்க. கேரண்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இது உங்கள் ஓன்லைன் இல்லை, மேல் வந்து நம்ம ஓன்லைன்னா, ஃபீமேல் வந்து நம்ம வெளியிலேருந்து செட் பண்ணது தான். இதே ஜோடிக்கு தான் அந்த பூனைக்கும் கொடுத்து விட்டோம். ஆனால் அங்கே நம்மளுக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் கல்கத்தாவில் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஆமாம், இது நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம செட் பண்ணது, நம்மளோட ஓன்லைன் மேல். அது இது ஃபீமேல் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதோட சிக்கு தான் நம்ம வந்து கல்கத்தாவில் கொடுத்து அந்த 13 ஹவர் ஏறத்தால் நமக்கு வந்து டைமிங் கிடச்ச பூரா. பூனாவில் கொடுத்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து பெருசாக அங்கே ரிசல்ட் கிடைக்கல. கல்கத்தாவில் நல்ல விதமாக ரிசல்ட் கிடச்சிது. நண்பரும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவங்க ஊர் டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான டெம்பரேச்சர். அந்த ஊர் டெம்பரேச்சர் பூரா பறக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். 6 hours 7 hours பறந்தாலே ரொம்ப இதாகும். அதே மாதிரி அங்கே ட்ராப்பிங் இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து நம்ம ஊரில் பெருசாக நம்ம ட்ராப்பிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதோட ஒரிஜினாலிட்டி நம்ம பார்க்கணுன்னா அதுவாக பறந்தால் தான் உண்டு. ஸோ இது வந்து பேர் 3. இது வந்து ஒரு காட்டான் புறாவோட ஆரிஜின் புறா தான். புறா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃப்ரெண்டோட கூண்டில் பார்க்கும்போது நம்ம பேசும்போது பார்த்துருக்கோம். புறா வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணும், எந்த அளவுக்கு பாடி வேணும், எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எல்லாமே நம்ம அதை பற்றி பேசணும். பட் இந்த வீடியோவில் நான் அதை காட்டுறேன். ஷார்ப்னஸ் இருக்கணும், செகண்டரி ஃபேஸ் அந்த வைப்ரேஷன் இருக்கணும். புறா மெயின் இந்த லென்த் இருக்கணும். ஷார்ட் பேர்ட் இருக்கக்கூடாது, நல்ல லென்த் இருக்கணும். புறா நல்லா கொக்கி நகமாக இருக்கும். நல்லா இந்த சேவலுங்களுக்கு இருக்கிற மாதிரி செதிலாக புறா நல்லா சன்னமாகவும் நல்லா கொக்கி நகமாகவும் இருக்கும். இந்த நகம் கண்டிஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப வயசான புறாவும் கிடையாது நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பட்டா அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஒரு 1.25 வயசுக்குள்ளே இருக்கிற புறா தான் இது. நம்ம இதுக்கு தான் வந்து ப்ரீட் பண்ணி நம்ம வந்து சிக்கு எடுத்துருக்கோம். இப்போது இதோட ஸ்டாண்டிங் கூட நம்ம வீடியோவில் காமிக்கலாம் கண்டிப்பாக. புறா நின்றுச்சுன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஐசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிங் பேட்டர்ன்ஸுமே அதில் இருக்கும். ரொம்ப லைட்டான ஐசைன் பேட்டர்ன். இருட்டிலலாம் வந்து புறா வந்து நம்ம கேரண்டியாக வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் பெரிய டைம் பண்ணாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 to 15 hours டைம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி புறா தான். அதே மாதிரி இந்த காலப்பட்டி புறாக்கள்னு பார்க்கும்போது மெயினாக வந்துட்டு அந்த பழுப்புங்கள் வந்து ஒன்று நகத்தில் இருக்கும், இல்லாட்டி மூக்கில் இருக்கும். மூக்கில் மேக்ஸிமம் வராது. ஒன்றா குணமுக்கு கருப்பு இருக்கும், இல்லாட்டி நல்லா சுண்டு மூக்கு நல்லா கருப்பு இருக்கும். அப்புறம் அடிதாடி அடிக்கும் நல்லா புறாங்களுக்கு. ஸோ வயசு ரொம்ப கம்மி. ஒரு வயசுலேருந்து 1.25 வயசு புறா தான் இது. இன்னும் அதுக்கு வயசு வரும்போது கேரண்டியாக புறா அப்படி இருக்கும். புறா இந்த ஃபெதர் கண்டிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜாக்கு, இந்த கப்பு, சப்ஜா, கழுத்தில் இந்த காசின்னு, இந்த மாதிரி வந்து ஒரு 5 விதமான கலர்ஸ் வந்து இந்த புறாவில் கண்டிப்பாக வந்து கலந்துருக்கும். ஒரு ஐசைன் கொஞ்சம் கூட வாங்கிக்கிறீங்களா ஒன்று கிளியரா? ஏன்னா இருக்குது. ஓகே, வெரி குட். ஒரு ஒரிஜினல் ஐசைன்.
இந்த பேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து gift கொடுத்தாரு. நம்ம வந்து ஓன் ஸ்டாக்காக வந்து நம்ம வந்து கேஷ் கொடுத்தாலாம் வாங்கலை, நமக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது தான். நம்ம வந்து இவ்வளோ புறாவில் வந்து க்ரேஸாக இருக்கும், ஒரு ஆரிஜினாக வந்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக நம்ம gift கொடுத்த பேர்டு. ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற புறாக்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதோட கிஃப்ட்டுகள் நிறையா இருக்குது. ஸோ வீடியோவில் அப்கமிங் நான் நிறைய காட்டுறேன். ஏன்னா ஒரிஜினல் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆரிஜினையும் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபீமேல் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதான் அதோட ஃபீமேலு. இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கலர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஃபேன்சி புறாவில் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ரேரான கலரு, ரொம்ப பழைய நிறமும் கூட. இப்போ தவடால் புறாக்கள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ரேரான ஒரு கலர். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் இதை தான் செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டில் சாண்டில் கலரில் இருக்குது இதோட ஐசின். ஸோ இதுவும் வந்து ஒரு காலப்பட்டி புறாக்களோட ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு ஆரிஜின் புறா தான். ஸோ இதோட ஐசைனும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கலர் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் கலராக இருக்கும். கப்பு இந்த கழுதக்காசின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த பேல்ட் ஈகிள் மாதிரி கூட இருக்கும் அந்த கலர். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலரு, ரொம்ப பழைய நிறமும் கூட. ஸோ இதுதான் அந்த மேலுக்கு வந்து நம்ம வந்து இப்போது செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இன்னும் ரிசல்ட் நான் இன்னும் பார்க்கல. அதோட ஐசன் கொஞ்சம் மூடி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த காலப்பட்டி புறாங்களுக்கு வந்து நம்ம பேர் பண்ணும்போது வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிரும். ஆனால் நம்ம நினைக்கிற டைம் கிடைக்கணுங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். புறா கண்டிப்பாக வீடு திரும்பி வந்துடும். அப்படி வராட்டி அது அந்த ஊர் புறாக்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அந்த புறாக்கள் நம்ம வீட்டை தேடி வரும். ஒன்றா காட்டை தேடி போகும், இல்லாட்டி வீட்டை தேடி வரும். இதுதான் காலப்பட்டி புறாவோட ரொம்ப மெயினான ஸ்பெஷாலிட்டிங்கிறது. இனி பறந்து டைமிங் பண்ணால் தான் உண்டு. ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் கொடுக்கும்னு நம்புகிறேன். கலர் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இல்லை? ஆமாம், ரொம்பவே ஒரு ரேரான ஒரு கலர். இந்த மாதிரி பெட்டை புறாக்கள் வந்து இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த கலருக்கும் அந்த கண்ணுக்கும் அவ்வளோ அம்சமாக பொருந்தி போயிருக்கும். ஆமாம், ரொம்பவே ரேர் இது. அது அந்த ஆண் பூ சேர்த்து இருக்கிறனால இது பறக்குமா பறக்காதாங்கிற சந்தேகம் வந்து நிச்சயம் பறக்கும். இந்த நிறம் வந்து கழுது காசின் தான், ஆனால் தலைப்பொறி காசின் தலைப்பொறி. தலைப்பொறி ஒரு அரிதான ஒரு நிறம். அரிதான நிறம், நல்ல பேடு. அதாவது மூக்குகள்லாம் நல்லா லென்த்தாக இருக்குது. அப்புறம் அதனுடைய கோட் ரெக்கை, வால். ஸோ இதான் நம்ம வந்து காரப்பட்டியோட அந்த ஒரிஜினல் லைன் மேல். ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்கள் ரிங் பேட்டர்ன், விங்கு எல்லாமே காமிச்சிருப்போம். கால் நகமும் கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், நல்லா கொக்கி நகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் வந்துட்டு ஒரு 1.25 வயசு ஆகுது. ஃபீமேல் வந்து நான் சொன்னது கொஞ்சம் ரேர் கலரான ஃபீமேலு. ஐசைன் வந்து ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் அந்த ஃபீமேலுக்கு. ரொம்ப ஒரு லைட் ஐசைனில் இருக்கும். ஸோ பார்ப்போம், இந்த டைம் ப்ரீட் பண்ணி இந்த சிக்கோட வச்சுருக்கேன். இந்த டைம் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பேரு. இது கொஞ்சம் ஸ்பெஷலான புறான்னு கூட சொல்லலாம். நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன் வந்துட்டு இந்த புறாவை நமக்கு கொடுத்தாரு. இதோட அப்பா 2019 வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரில் காந்தி பார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் வந்து 3 நாள் டெல்ட்டில் பறந்து பந்தயம் வாங்குச்சு. டைமிங் சரியாக ஞாபகம் இல்லை. அதோட அப்பா பியூர் ஒயிட்டில் இதே மாதிரி கலங்கா புறா, நல்ல ஒரு நொங்கு கண் மாதிரி இருக்கும் புறா, அதோட மகன். ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து இப்போது அந்த புறாக்காரருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப பாடி கண்டிஷன் அவர் கொஞ்சம் வீக் ஆகிட்டார். ஸோ அவரோட சென்டிமெண்ட்டாக இந்த புறா இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ அந்த அண்ணன் இல்லாமல் போனாலும் அவரோட வாயிலேருந்து வந்த வார்த்தை அது. இப்போ நான் இல்லாமல் போனாலும் என் புறா இல்லாமல் சொல்லி ஆயிடக்கூடாது, இந்த புறாவை நீ கொண்டு போய் வெயின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கிற புறா தான் இது. அவரோட சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். நல்ல ஒரு கேரண்டியான புறா. இதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ப்ரீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் தரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட விங் பேட்டர்ன் கலங்கானு நல்ல கண்ணே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது இந்த கலங்கா புறாக வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தோம்னா ரொம்ப நிறைய பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ
ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த புறா. நம்ம கூண்டுலேயே கொஞ்சம் இந்த கலங்கா புறா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ கலங்காலேயே ரெட்டு இது இருக்கிறது அதே மாதிரி வெள்ளை. ஆமாம், கலங்கா இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்கண்ணு கலங்கா புறா வந்துட்டு பறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, செங்கண்ணு புறாக்களை வந்து அதோட புத்தியில் விட்டுருங்க. வீட்டில் ஒரு கடைக்குட்டி புள்ள இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அதோட புத்தியில் நீங்கள் அதை விட்டிங்கன்னா அந்த புறா வந்து உங்களை என்றைக்குமே கைவிடாது, செங்கண்ணு புறாவை. ஸோ கலங்கா புறாவில் வந்து 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ கருங்கண் கலங்கா, வெள்ளைக்கண் கலங்கா, செங்கண் கலங்கா. ஸோ இந்த செங்கண் கலங்கா புறா வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிற ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புறா வந்து ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏமாத்துதுன்னா அது புறாவோட தப்பு இல்லை, அது புறா ஓட்டினவங்களோட தப்பாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அந்த புறா என்ன பண்ணும், நம்ம வந்து வீட்டில் ஒரு செல்ல புள்ள இருக்கானா, நமக்கு ஒரு கடைசி பிள்ளையோ, நமக்கு ரொம்ப ஒரு செல்லமாக இருக்கிற பிள்ளையோ இருந்துச்சுன்னா எந்த தொந்தரவும் பண்ணாமல் அதோட போக்கில் நம்ம விடுவோம். அதே மாதிரி அந்த புறாக்களை நம்ம அதோட போக்கில் விட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை, 1 ரவுண்ட் அடித்தாலும் சரி 2 ரவுண்ட் அடித்தாலும் சரி, உட்கார வைக்க வேண்டிய இடத்துல மட்டும் கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா போதும். டைம் வரலன்னு போட்டு புறாவை நம்பிகிட்டே இருக்க வேண்டாம். செங்கண்ணு புறா ஆட்டோமேட்டிக்காக டைம் எடுத்துக்கும். புறா வந்து குஞ்சில் பறக்கலைனாலும் பட்டாக்களில் ரொம்ப ஈஸியாக பறக்கக்கூடிய புறாக்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பேர் அனுபவம் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபீமேல் பார்க்கலாம். இப்போ இது கலங்காலில் செங்கண்ணா இல்லை கருங்கண்ணா? இல்லை கருங்கண் புறா. கருங்கண். வந்து வெள்ளை கலங்கானோட. ஸோ இந்த வெள்ளை கலங்கானோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒன்று போட்டிருக்கேன். அந்த மேலுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி கேர்வால் லைனில் வந்திருக்கு புறா. காசின் பொறி கேர்வால்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து ஒரு 3 கலர் இருக்கும், மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி புறா தான் போட்டிருக்கேன். நல்ல ஒரு காம்பினேஷன் போடலாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க. ஸோ கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? ஐசைன் அந்த மாதிரி இல்லை ரிசல்ட் இருக்கிற புறாவுக்கு இது மெயின் வந்து ஐசைனும் கூட. ஸோ அந்த கலங்கா புறாங்களுக்கு வந்து மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி சப்பக்கண் புறாக, மஞ்சக்கண் புறாக நம்ம மேக்ஸிமம் வந்து தேடி போடுறது வந்து வழக்கமாக உண்டு. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து சேர்த்த மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம எதுக்கு பண்ணோம், அன்யூஸ்வலாக நம்ம செட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தது தான். ஃபஸ்ட் டைம் சிக்கு எடுத்திருக்கேன், கண்டிப்பாக ரிசல்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு நான் இன்னும் ரிசல்ட் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்திருக்கேன். ஜாக் கிளாவரில் வந்திருக்கு, கொஞ்சம் அடி ஜாக் கிளாவரில் வந்திருக்கு. ஓ கண்டிப்பாக காட்டலாம். நல்ல ஜாக்கு, அடி வெள்ளை வந்திருக்கு. 2 குஞ்சாச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் கிளைமேட்டு மாறி இருக்கிறதுனால ஒரு சிக்கு வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் காப்பாற்ற முடியல. ஸோ ஒரு சிக்கு இருக்குது, கண்டிப்பாக காட்டலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இது நீங்கள் கலெக்ட் பண்ணது தானுங்க. அப்போ இது பறந்துருக்கா இல்லை இதோட லைனேஜ் இதுக்கு முன்னாடி இருந்த இதோட லைனேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கேரளாலேருந்து எடுத்த புறா தான் இது. நம்ம ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் கொடுத்த புறா தான். ஸோ அவங்க பேர் நம்ம வந்து வெளியில் சொல்ல விரும்பலை. சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலோ, நம்ம வெளியில் எங்கேயோ கொடுக்குறோன்னு தெரிஞ்சாலோ அது வந்து சங்கடத்தில் போய் முடியும். அதனால் பேர் சொல்ல விரும்பலை. அவங்களோட ஒரிஜினல் லைன் புறா. சரிங்களா? அவங்ககிட்ட இது சிக்ஸ், இதோட சிக்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி லைனில் இருந்த சிக்ஸ்? ஆக்சுவலாக இதுவே வந்து சிக்கு தான். இதுக்கு இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குஞ்சு எடுக்கிறோம். இதோட லைனில் இருக்கிறது வந்துட்டு எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு புறாக. ஸோ ஃபீமேல்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு மேல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. ஃபீமேல்ஸ் வந்து நம்ம ப்ரீடிங்காக வேணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்த ஒரு புறா தான் இது. ஸோ அதில் வந்து நமக்கு இது வந்து கொடுத்த புறா. ஆக்சுவலாக அந்த மேல் வந்து ஒரு அண்ணன் முருகன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் கொடுத்த நம்ம புறா. இது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காட்டில் நண்பர் கொடுத்தது. இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து புறா. அதுவும் ஃப்ரீயாக வந்தது, இதுவும் ஃப்ரீயாக வந்தது. அதாவது அவங்களோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிற புறா. மாதிரி அந்த வெள்ளை மேலு, அந்த காசின் பொறி ஃபீமேல், கேர்வா ஃபீமேல் மாதிரி இருக்கிறது, அதுக்கு ஆயிருக்கிற சிக்கு நீங்களே பார்க்கலாம். சுத்த ஜாக்கில் அடி வயிற்றில் இருக்கும், கொஞ்சம் கிளாவர் அடித்த மாதிரி இருக்கும். இன்னொரு குஞ்சு வந்து ஜோடா குஞ்சு இருந்துச்சு, ஃபுல் ஜாக் கிளாவரில் இருந்தது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்னால என்னால் காப்பாற்ற முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் கொஞ்சம் ஆஃபீஸ் பிஸி, அது இதுன்னு கொஞ்சம் ப்ராஜெக்ட் பிஸியில் இருந்ததுனால பார்க்கல. ஸோ என் தப்பும் இருக்குது. ஸோ இதான் அதோட குஞ்சு, பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில். இந்த புறாக்கு இந்த நிறமும் வரும். புறா அவ்வளோ சுத்தமாக வந்திருக்கு. கால் அடுக்கில் ஒரு குத்து இல்லை, குஞ்சு அவ்வளோ சுத்தமாக விழுந்துருக்கு. ஸோ
இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு மேல் வந்துட்டு நம்ம வெளியில் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து விலைக்கு வாங்கினோம். ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு குரூப்பில் பார்த்து நான் விலைக்கு வாங்கினேன். அதுக்கு ஃபீமேல் வந்துட்டு நம்ம கதிர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கார். அவர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப புறா கேட்டிருந்தோம்னு சொல்லிட்டு அவங்களோட லைன்லேருந்து நமக்கு வந்து சொந்தமாக ஒரு ஃபீமேல் கொடுத்தாங்க. இல்லை இது வேறு கதிர். ஸோ இந்த மேல் தான் வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து நம்ம வாங்கின மேல். நல்ல ஒரு ரிசல்ட் பண்ணுச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா பிளேஸ்மெண்ட் அப்போ வந்துட்டு புறா பறக்கும்போது கொஞ்சம் ஃபால்ட் பண்ணி வயரில் அடித்து கீழே விழுந்துருச்சு புறா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு எங்கள் ட்ரிவாண்ட்ரமில். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் செத்து போய் வேறு ஃபீமேல் செட் பண்ணியிருக்காங்க. புறா வந்து பறக்குது ஆனால் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால ஃபீமேல் செட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறா வச்சுருக்கும்போது புறா நீ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து விலைக்கு வாங்கிட்டேன். போஸ்ட் பார்த்து நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டது. அவங்க சொன்னது வந்து இட்ஸ் அண்ட் தேர் எல்லாமே வந்து இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன். புறா வைப்ரேஷன் வந்து அப்படி ஒரு அருமையான வைப்ரேஷன் இருக்கும் புறாக்கு. என்ன பறவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு நம்ம கொடுக்கணும். சர்க்கோட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் புறாக்கு. அதுக்காக நம்ம வந்து அந்த அண்ணன் கொடுத்த ஃபீமேல் வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கையில் பிடிக்கும்போது அதோட வைப்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். புறாவோட வைப்ரேஷன் வந்து அப்படி இருக்கும். ரொம்ப மனசுக்கு பிடிச்சி எடுத்த ஒரு மேல். அதே மாதிரி இதோட குஞ்சுங்க ரெண்டும் வந்து புறாக்கே உண்டான காலப்பட்டிக்காரங்களுக்கு நான் வந்து புறா கொடுத்துருக்கேன். புறா ரொம்ப அருமையாக டைம் பண்ணிகிட்ருக்குன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கொடுத்து இப்போ கரெக்டாக இப்போ ஒரு 2 கலீஸ் இருக்கும் குஞ்சுக்கு. இப்போயே ஒரு 6 ஹவர் 7 ஹவர் டைம் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் சீசனில் நல்ல ஒரு டைம் பண்ணணும்னு நம்புகிறேன். இதோட ஃபீமேலுங்க கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதோட ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பரி ஃபீமேல் தான். இது ஒரு பூட் லைனேஜ் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய ஒரு 30-35 இயர்ஸ் ஓல்டு லைனோட ஃபீமேல்னு சொல்லலாம் அதோட ஆரிஜின். ஸோ பூட் வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த புறாக்கள் ஒரு சில இடத்துல கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பேர்த்திட்ட கிடையாது. அவங்களோட ஆரிஜினாக வச்சுருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆளுங்க. 1-2 பேர் இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ அதில் அந்த வரிசையில் அந்த ஃபீமேலு இப்போ என்கிட்டே இருக்குது. ஸோ அதோட நகம் நீங்களே பார்க்கலாம். புறா அவ்வளோ பிரமாதமாக பறக்கும். நல்ல அடிஜாக்கில் நல்ல தீக்கண்ணில் இருக்கும் புறா. ஸோ விங் பேட்டர்ன் கூட பாருங்கள். கொஞ்சம் அந்த மேலுக்கு தான் போட்டிருக்கேன் ஜாக் வால் புறாக்கு. புறா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி பறக்கும் இது. ஓ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு நம்ம போட்டிருக்கிற பேரு. இப்போது தேர்டு இது வந்து அடையில் இருக்குது. செகண்ட் எடுத்ததில் வந்து ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து நான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் பிஸியில் இருந்தேன். ஒரு சிக்கு இருக்குது, கொஞ்சம் அன்கண்டிஷனில் இருக்கான். ஸோ இன்னொரு குஞ்சு வந்து செத்துருச்சு. இதுக்கு மூத்த இடம் வந்து நம்ம காலப்பட்டியில் கொடுத்து விட்ருக்கோம். அதை நான் சொன்ன மாதிரி 2-3 கல்லி தான் ஆச்சு. 6-7 ஹவர்ஸ் டைம் வந்துருக்கு. நல்லா கேரண்டியாக பூரா பறந்துட்டுருக்கு. ஆமாம், ஃபீமேல் வந்து அந்த பூட் லைனேஜ் ஃபீமேலு. அதுவும் நமக்கு வந்து ஒரே ஆரிஜினாக நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் நமக்காக ரொம்ப பிரியப்பட்டு அவர் கொடுத்த புறா நமக்கு. ஆமாம், ரொம்ப ஒரு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க மோஜக்கால் இருந்துச்சுன்னு சொன்னால் பறக்காது பைலட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த புறா. கண்டிப்பாக கேரண்டியாக பறக்கும். ஸோ அந்த வெள்ளைக்காய் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. அதோட பிரதர்னு சொல்லலாம். இதோட அம்மா வந்து இங்கே லோக்கலில் வந்து என் வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு 4 வீடு தள்ளி பின்னாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த லோக்கல் பந்தயத்தில் 3 நாள் டெல்ட்டில் பறந்துச்சு. அம்மா வந்து இதே கலர் ரக்கரு பால் கருப்பு. ஸோ அப்படியே அம்மா மாதிரியே வந்திருக்கு. அப்பா வந்துட்டு சப்ஜாப்பரி நெஞ்சு கருப்பில் இருக்கும். அது அந்த வெள்ளைக்கண்ணானோட தம்பி. இது நல்ல கேரண்டியாக பறக்கும். ஸோ இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் பறவை வந்து ஸ்லோன்னு சொன்னாங்க. பறவை பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலுமே ஸ்டெடியாக இருக்கும். பூரா கேரண்டியாக பறக்கும். பூரா நல்ல ஒரு விங் பேட்டர்னோடவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பூரா நல்லா டபுள் பாடியில் இருக்கும். இப்போது குஞ்சில் இருக்குது, அதனால் கொஞ்சம் பாடி கொஞ்சம் கம்மியாக ஆகிருக்கு இப்போது. ஸோ ஐசைன் பார்த்துருங்க. அந்த கலங்கா லைன். ஆமாம், அந்த கலங்கா வெள்ளைக்கண்ணு இதில் தான் ஆரஞ்சு கண் வரும்.
ஸோ இன்னொரு கலங்கா புறா இருக்குது, இதோட தம்பி. நான் அதையும் காமிச்சு தரேன் உங்களுக்கு. இதில் இப்போ கலங்காவும் வரும், வெள்ளைக்கண்ணும் வரும், வரும், ஆரஞ்சு கண்ணும் ஆரஞ்சு கண்ணும் வரும். அப்போ மூணுமே இப்போ உங்கள் இதில் இருக்குது? மூணுமே இருக்குது. மேக்ஸிமம் ஆனால் கிழங்கால ஜாஸ்தி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மேலுக்கு போட்டிருக்கிற ஃபீமேல், நான் இந்த ஃபீமேலையும் காட்டுறேன். இதுவும் நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த நல்ல ஒரு புறாக்காரன்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்கெல்லாம் ஃபீல்டில் இல்லை. ஸோ அவங்களோட புறா இது. நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது நம்ம புறா வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 புறா செலக்ட் பண்ணி வாங்கினோம். அதில் இந்த புறா ஒன்று, ஃபீமேல் ஒன்று, அவங்களோட லைன் ஃபீமேல். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லைனேஜ் ஃபீமேல், ஒன் டெயில் பிளாக்கில் இருக்கும். நல்ல ஒரு கேரண்டியான புறா, நல்ல விங் பேட்டர்னோடவே நல்லா ஜம்முன்னு இருக்கும் புறா. நம்ம எந்த அளவுக்கு புறாவை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா, புறா வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு வருதா இல்லையாங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ ஒரே பிளட் லைனில் எடுத்துக்கிறது நம்ம கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது வந்து அனுபவத்தில் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே பிளட் லைனாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், புறா ஏமாத்தாது. இதில் இப்போ சிக் எடுத்துருக்கீங்க? ஆமாம், இப்போ இதில் வந்து சுருமா பொரியில் சிக்கு எடுத்திருக்கோம். மூத்தாடை எடுத்து நம்ம வந்து இப்போது கேலிக்கட்டு கொடுத்து விட்ருக்கோம். ஸோ அங்கேயும் வந்துட்டு இப்போது 3 கல்லி ஆச்சு. அவங்க வந்து கொஞ்சம் எடுத்து இப்போது ஒரு 3 ஹவர்ஸ் ஓட்டி புறா வந்து ரெக்கை வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் எடுத்துருக்கிற குஞ்சு இது சுருமா பொரியலாக இருக்குது. ஸோ மேபி இது மேல் சிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க அப்பா மாதிரியே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பேரு, ஜங்கிலிலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு புறா. ஸோ ஜங்கிலியில் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக புறா தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அதாவது ஜங்கிலியில் கிடைக்காத புறாக்கள்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அதில் குவாலிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஜங்கிலியில் புறா வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல ஜங்கிலியில் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம தேடும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு 90% அப்படின்னு சொல்லலாம். 90ன்னு இல்லை 100%ன்னு கூட சொல்லலாம். திருப்தியான புறா. ஜங்கிலிக்கு பதிலாக கொஞ்சம் கப்பு சுருமா மாதிரி கிடைச்ச ஒரு புறா. சுருமா, கப்பு சுருமா, நல்ல ஒரு பழைய லைனேஜ் ஒரு புறா. இது நல்ல கேரண்டியாக இருக்கும். நல்லா அடியோடு இருக்கும்ண்ணா. அடியோடு இருக்கும். ஆமாம், வேற நல்லா வேற வந்து இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற ஜோடி டாப் செட்டுக்கு நல்லா படம். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதோட விங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்டரி விங் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் இந்த புறா. ஸோ வீடியோலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மேக்ஸிமம் கையில் கொஞ்சம் அடங்க மாட்டான் புறா, ரொம்ப புடசலாகவே இருக்கும், கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எம்பர் புறா. ஸோ இந்த மாதிரி அந்த ஐசைன் புறாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கண்ணு தீக்கன்னு சொல்லுவாங்க. இந்த தீக்கன் புறாக்கள் வந்து ரொம்ப அரிதாயிருச்சு இப்போ இந்த மாதிரி புறாக்கள்லாம் பார்க்குறது. பறவைகளுக்காக புறாவை வந்து அதில் இதுலேயும் போட்டு புறாவை கலக்கிடுறாங்க. ஒரே பிளட் லைன் வந்துட்டு இருக்கிறது இல்லை. முதல்ல பிளட் லைனை வந்து நம்ம வந்து புறாவை வந்து கணிச்சு பழகிட்டோம்னாலே புறா வந்து ஈஸியாக டைம் கொண்டு வரலாம். ஸோ புறா வளர்த்துறது முக்கியம் இல்லை, முதல்ல நமக்கு எப்படி ஆரிஜின் இருக்குங்கிறது நம்ம புறாவை தெரிஞ்சு புறாவை வளர்த்துனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழியில் வந்த ஒரு புறா வந்து இந்த ஒரு ஜங்கிலியா ரொம்ப அரிதாக போயிட்டுருக்கிற ஒரு தீக்கன் புறா. இதோட ஃபீமேலுங்க இது கண்டிப்பாக காட்டலாம். ஸோ இது ஃபீமேல் வந்துட்டு நான் வந்து ஒரு காசினி ஃபீமேல் வந்து ஒன்று போட்டிருக்கேன். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டன் லைனில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு ஃபீமேல் தான். நம்ம நண்பர் வெளியிலேருந்து வச்சுருந்தார், நம்ம அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து ப்ரீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்தேன். இல்லை அவர் வந்துட்டு இல்லை நீ ப்ரீட்லாம் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பியெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஸோ நீ வந்து எப்போ வேணாலும் இந்த புறா வந்து எக்காரணத்துக்கு கொண்டு யார் கையிலையும் கொடுக்க வேண்டாம், கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்து என்கிட்ட மட்டும் கொடுத்தா போதும். இந்த புறாவுக்கு பணம்னு சொல்லி இந்த புறாவை வந்து நீ எந்த அசிங்கப்படுத்தாதான்னு சொல்லி என் கையில் கொடுத்த ஒரு புறா அது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேர்டு ஃபீமேலு. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சிக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கும் கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப கண்டிஷன் வெதர் ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஸோ நான் வீடும் கொஞ்சம் புதுசாக கன்ஸ்ட்ரக்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் நல்ல ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு லைன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இதே மேல் இதே ஃபீமேலுக்கு நான் பேர் பண்ணுவேன். ஸோ இதோட ஐசைன்னு பார்த்துருங்க.
இது காசின்லேயே வந்து டிஃப்ரெண்ட் காசின், ம் சாம்ப காசின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அதாவது வந்து கரூர், குளித்தலை, பூசம்பட்டி இந்த சைடு ஏரியாவில் இருக்கக்கூடிய புறாக பூரா இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பரவாயில்ல, நல்ல பேட். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜங்கிலியானோ அந்த காசினி ஃபீமேலு. ஸோ ரொம்பவும் ரேராக இருக்கிற அந்த தீக்கன் புறா, ஜங்கிலி புறா, கப்பு சுருமா ஜங்கிலின்னு சொல்லுவாங்க. நல்லா அடிதாடியோட அந்த மண்டை கனமும் அந்த கண்ணோட அந்த சர்க்கோட்டமும் பாருங்கள், நல்லா ஒரு 4 காயின் மாதிரி இருக்கும் புறா அந்த பேடா. நம்ம பழைய புறாக்கள்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரோட இனவழி புறாக்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற புறாக்களில் இதுவும் ஒன்று ஜங்கிலி புறாக்கள். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. இந்த புறாவை கொஞ்சம் எங்கேருந்தோ பார்த்து கொண்டு வந்து சேவ் பண்ணி இப்போ நான் வீட்டில் வச்சுருக்கேங்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம லைன் எடுத்து நம்ம நண்பர்கிட்டையும் கொடுத்து இனத்தை பெருக்க தான் பார்க்கணும். ஏன்னா அழிஞ்சிட்டு வருது, தீக்கன் புறாக்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த வெள்ளைக்கண்ணான் லைனில் நம்ம பார்த்துட்டு இருந்த புறாவில் கடைசி மகன், இல்லை கடைசிக்கு முன்னாடி கடைசி மகன் வந்துட்டு இப்போது கொளிஞ்சாம்பரில் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். அவர் ரொம்ப பிரியப்பட்டு கேட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே அவர் அப்பா மாதிரியே வந்துச்சு, நெஞ்சு கருப்பு ஆள் கருப்பில் அதை கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து இந்த ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த செங்கன் கலங்கா புறான்னு சொல்லிட்டு கேட்டிங்க. கலங்கால 3 விதம் இருக்குது, கருங்கன்று, இந்த வெள்ளக்கண் கலங்கா, செங்கன் கலங்கா. அந்த லைனில் வந்து இது வந்து செங்கன் கலங்கா புறா. ஸோ உங்களுக்கு ஐசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த புறாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி வைப்ரேஷன் இருக்கிற ஒரு புறா தான். நல்ல செகண்டரி ஃபெதர்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். எனக்கு கொஞ்சம் கையில் அடங்காது இந்த புறா. ஸோ இந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடித்து உடச்சிக்கும் ரொம்ப. ஆமாம், அதோட தம்பி. ஸோ கடைசி செட்டுக்கு முந்தின செட்டு, இந்த கடைசி செட்டு வந்து கொளிஞ்சாம்பரில் இருக்குது. இது கடைசி செட்டுக்கு முந்தின செட்டு. ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த புறா எனக்கு. ஸோ இந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் ரிங்கு கூட நான் போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே என்னோடய ரிங் இருக்கும், சையதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிக்கு இருக்கும்போது மட்டும் அதுக்கு நான் ரிங்கு போடல. இதுக்கு போட்டிருக்கிற ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஜாக் கிளாவரில் ஒரு ஃபீமேல் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீமேல். அந்த ஃபீமேல் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அதுக்கு நம்ம போட்டிருக்கிற ஃபீமேல். இதுவும் கலங்கால தான் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் கலங்காலையும் புறா போடாதீங்க, புறா வீட்டில் உட்காராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. நான் அப்படி நிறையா குஞ்சுங்க எடுத்து கொடுத்து, ஆனால் நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. கலங்கா குஞ்சு எடுத்து கொடுத்து ஓட்டு முறையில் தப்பு இருந்தால் மட்டும்தான் புறா வந்து பறக்கலையோ, புறா ஏதாச்சும் ஆகலையோ. நம்ம மேலே குறைய வச்சுட்டு நம்ம புறா மேலே எப்போவுமே தப்பு சொல்லக்கூடாது. முதல்ல புறாவை நம்புங்க, புறா கண்டிப்பாக கைவிடாது. அந்த லைனேஜில் நம்ம இது செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபீமேல் இது. ஸோ இந்த லைனேஜ் ஃபீமேல் வந்து நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா, இதோட அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து 25ல் வந்து அதுக்கு வந்து 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அந்த மேலுக்கு. ஸோ பந்தயத்தில் விடும்போது நம்ம அங்கே இருக்கோம். 8 வருஷத்துக்கு புறாக்கு வந்து சீல் வச்சு புறா வந்து விடுறாங்க. 3 நாள் பந்தயத்தில் வந்து புறா வந்து அவுட் ஆயிடுச்சு. சிங்கிள்ஸில் வந்து டேட் வாங்கி விடும்போது பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சு. 8 வருஷத்துக்கு புறா கேரண்டியாக புறா பறந்து அவ்வளோ அருமையாக பறந்துச்சு. புறா இளவட்ட புறா எப்படி பறக்குமோ அவ்வளோ அருமையாக பறந்தது புறா. ஒரு ரெக்க வீச்சில் கொஞ்சம் கூட டயர்ட்னஸ் இல்லை, காற்றை வாங்கி அவ்வளோ அழகாக பறக்குது. ஸோ அப்படி ஒரு செலக்ட் பண்ண ஒரு ஃபீமேலு அந்த லைன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அது எந்த ஊருங்க? ஈச்சனாரின்னா, கோயம்புத்தூரில் ஈச்சனாரிங்கிற ஒரு ஏரியாவில் பறந்துச்சு. 8 வருஷத்து புறா, வெள்ளையில் கலங்கானு, அவ்வளோ பிரமாதமான புறா, அவ்வளோ பிரமாதமாக பறந்துச்சு. ஸோ அதோட விங் பேட்டர்ன் கூட நீங்கள் பார்க்கலாம். ஈச்சனாரியே லகுடு அடிக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் அவ்வளோ அழகாக பறந்தது. நான் பாராட்டேன், உண்மையான சடப்பட. ஸோ இதுதான் வந்து நம்ம அது பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ பேராக இருக்கிற வீடியோ பாருங்கள். ஸோ அந்த மேல் நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான மேல், அந்த வெள்ளைக்கண்ணனோட தம்பி, அதாவது இந்த 5th செட்டு. ஸோ இதோட ஃபீமேலோட அப்பா தான் வந்துட்டு 8 வருஷத்துக்கு மேல் நம்ம பறந்துச்சுன்னு சொல்லி காமிச்சது. பந்தயம் வாங்கி கொடுத்துச்சு இந்த வருஷம் கூட நம்ம நண்பர்களுக்கு. கோயம்புத்தூரில் ஈச்சனாரிங்கிற ஒரு ஏரியாவில் புறா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு புறா கேரண்டியாக பறந்துருக்கு. ஸோ இதுக்காகிற குஞ்சுங்களும் வந்துட்டு நம்மளுக்கு கேரண்டியாக பறக்குது. ஸோ இதுவும் வந்து காலப்பட்டி லைன்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு மேலு. சுருமா காசின்னு சொல்லுவாங்க, நெஞ்சு ஃபுல்லாக காசின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஜா பொங்கு, இந்த கப்பு பொங்கு, இந்த காசின்லேயே கொஞ்சம் மல்டி காசின்னு இருக்கும். இந்த கழுத காசின் மாதிரி இருக்கும், சவுப் காசின்னு இருக்கும்.
எல்லா மல்டி கலர்ஸுமே இந்த புறாவில் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான புறா. நம்ம இங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு புறாக்காக கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த புறாக்காக நம்ம தேடி போய் புறா வாங்கிட்டு வந்தோம். நல்ல ஒரு ஆரிஜினான ஒரு புறா. நல்ல கோல்டு ரிங்கோடு இருக்கும். புறா இருட்டிலலாம் கேரண்டியாக வந்து பறக்குது. ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம டைமிங் வந்து ஸ்டேபிள் டைம் தான் 14 to 15 hours. அதுக்கு மேலே நமக்கு வந்து டைம் வந்து நம்ம வேறு புறா கூட வந்து கிராஸ் ப்ரீட் தான் பண்ணணும். ஒரே ப்ரீட்குள்ளே புறா டைம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் எப்படி புறா சேர்த்துனீங்கனாலும் புறா கேரண்டியாக வீட்டுக்கு வரும். மெயினாக அந்த மெமரி பவர், புறாங்களுக்கு மெயின் அந்த மெமரி பவர் தான். நம்ம சொன்ன மாதிரி அந்த மெமரி பவர் கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக இருக்கும். புறாவுக்கு கேரண்டியாக இருக்கும். ஸோ அந்த மேலோட ஃபீமேல் தான் அங்கே இருக்கிறது. அதுவும் வந்து பியூர் காலப்பட்டி லைனேஜோட ஃபீமேல் தான் அது. அந்த கிழங்கா ஒழுகுன மாதிரி இருக்கும் புறாக்கு. நான் உங்களுக்கு புறா கையில் பிடிச்சி நான் உங்களுக்கு ஐசைன் காட்டுறேன். நல்லா நெஞ்சில் காசின் அடித்த மாதிரி ரக்க பேட்டர்னில் எல்லாமே ஜாக் இருக்கும். புறா இப்போ குரிசல் விழுந்து கழிஞ்சதில் ஜாக் பொங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை. புறா ஆல்மண்ட் டைப்பில் இருக்கும். காலில் வந்துட்டு நல்லா பூட் அடித்த மாதிரி கால் நல்லா லென்த்தாக இருக்கும். நல்லா செதிலாக இருக்கும் புறாக்கு. நல்ல ஒரு கேரண்டியான ஒரு புறாக. ஸோ ஒரிஜினாலிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாகவே கொஞ்சம் கிடைக்கிது. ஐசைன் நான் அதை பிடிச்சி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ அந்த மேல் காமிச்சேன்னா அதோட ஃபீமேல் தான் இது. ஸோ இதுதான் அதோட விங் பேட்டர்ன். ஷார்ப் விங்கில் இருக்கணும். ஆனால் இந்த பேர்டு கொஞ்சம் ஷார்ட். நம்ம அந்த லென்த் இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்ல. ஃபீமேலில் மேக்ஸிமம் வந்து இந்த காலப்பட்டி பேர்டில் வந்து நம்ம பெருசாக லென்த்து கிடைக்காது. நமக்கு மேலில் மட்டும்தான் வந்து அந்த லென்த்து கிடைக்கும். ஃபீமேலில் பெருசாக அந்த லென்த்து கிடைக்காது. ஆனால் அது வந்து நார்மல் லென்த்து தான். ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது. ஷார்ட்னால் ஒரு சில பேர்டெலாம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்லாம் கிடையாது. அது கொஞ்சம் மேலே தான். அந்த ஐசைன் கூட நம்ம பார்க்கலாம். நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். கொஞ்சம் கிழங்கா ஒழுகுன மாதிரி. ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கிழங்கா கொஞ்சம் ஒழுகுன மாதிரி இருக்கும். இந்த சைட்லாமே வந்துட்டு நல்லா ஜாக் பொங்கு இருக்கும். குரிசல் விழுந்து கழிஞ்சதில் கொஞ்சம் ஜாக் பொங்கெல்லாம் இல்லை. ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பேர்டு. ரொம்ப யதார்த்தமான பறவையாக இருக்கும். புறா நம்ம வந்து ரொம்ப நோகடிக்காது. ரொம்ப நம்மளை வந்து எந்த அப்செட்டும் பண்ணாது. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு புறா. நமக்கு வந்து பெருசாக புறா ஓட்டு முறைகளும் நம்ம பெருசாக இதை போட்டு நம்ம வந்து துவைக்கணுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அது போல் தன்னை போல் டைம் வந்துக்கும் இந்த புறாக்கு. ஸோ இது போட்டிருக்கிற ஃபீமேல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புறா அவ்வளோ அருமையாக பறக்கும். புறா அந்த பறக்கும்போதே தெரியும். அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் புறா வந்து பறக்கும்போது என்ஜாய் பண்ணி பறக்கும். ஸோ அந்த புறா பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அது புறா வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீல்னஸ் நமக்கு ரொம்ப கிடைக்கும். இது அதோட ஐசைன். ஸோ ஐசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த புறாக்கு. நல்லா அந்த குத்தல் கருப்பு குத்தலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த் ரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் புறாக்கு. கருவிலி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கம் கொடுக்கும் புறாக்கு. இது ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கும். இதோட கொஞ்சம் சிக்ஸ் ரிசல்ட்டுங்க. சிக்கு நம்ம வந்து இப்போது லாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தது வந்து நல்ல ரிசல்ட் பண்ணுச்சு. நம்ம அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க சொன்னோம்னா அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ கடைசியில் நம்ம வந்து நம்ம வேலைக்கு தான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பேர் சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்து விட்ருக்கேன் கவுண்டம்பாளையத்தில். அவர் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். குமார். நம்ம கூண்டு அவங்க கூண்டு எல்லாமே ஒரே கூண்டு மாதிரி தான். அங்கே பறந்தாலும் இங்கே பறந்தாலும் நம்ம டைமிங் நம்ம வந்து பெருசாக நம்ம ஷேர் பண்ணிக்கலையோ அதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வருஷம் டைம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டைமை வந்து பதிய வைக்கலாம். அந்த ஜாக் தலைப்புரியை நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதோட ஃபீமேலு. அதுக்கு பேர் பண்ணி நமக்கு எடுத்த இந்த ஃபீமேலுக்கு பேர் பண்ணி தான் நம்ம வந்து சிக்கு எடுத்தோம். அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ரிசல்ட்டு. அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காது. பூரா தன்னை போல டைம் வந்துக்கும். ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணி பறக்கும் பூரா. அதுக்கு அவர் கொஞ்சம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ரிங் கண்டிஷன்லேருந்து ஐ பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்துட்டு சிமிலராக இருக்கும் அந்த மேலுக்கு. நிறைய பேர் சிமிலராக இருந்தால் கூட புறா வந்து ஜோடி போடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. அது
அனுபவத்தினாலேயா இல்லை நம்மளோட லக்கான்னு தெரியல. எது பண்ணாதன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணுறோம், அது நமக்கு அது கிளிக் ஆகுது, நமக்கு அது சக்ஸஸும் ஆகுது. கொஞ்சம் ஷேக் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே. இந்த பேர்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோயம்புத்தூரோட ஒரு டாப் லைனேஜ் ஒரு பேர்டுன்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேர்டோட ஓனர் வந்து இப்போ இல்லை, நம்ம அவர் பேர் கூட சொல்ல விரும்பலை பாவம். ஸோ அவரோட நினைவார்த்தமாக நம்ம இந்த பேர்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன விலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்த்து எடுத்து வச்ச ஒரு பேர்டுன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு கேரண்டியான பேர்டு. இதோட ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். விங் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். விங் பேட்டர்ன் நம்ம வரவங்களுக்கு எதுவும் பெருசாக காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விங்ஸ் இருந்தாலுமே புறா ரொம்ப டெம்பர் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா இங்கங்கே ஏறி சாடிடுது புறா. ஸோ அதை சாடும்போது நம்ம வந்து நாய்ங்கிட்டேயோ பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாய்ங்களாக இருக்குது, நாய்ங்க பூனைங்களாக இருக்குது. ஸோ நம்ம இந்த நல்ல ஒரு பேர்டை இழந்துட வேண்டாங்கிறதுக்காக நான் வந்து எல்லா சிறகையும் வெட்டி வச்சுருக்கேன். நல்லது. ஸோ ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த அரக்கன் பேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்ண மாட்டீங்க அது கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் டெம்பர் ஈசன் கிடைக்கல. இந்த அரக்கன் பேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் அரக்கன் பேர்டு. ஸோ இந்த அரக்கன் புறாங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க, தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த பேர்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் அரக்கனில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அரக்கன். அரக்கன்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் அரக்கனுங்க இருக்குது. ஸோ இது மட்டும்தான் அரக்கன்னு சொல்லிட்டு நம்பி இருந்துட வேண்டாம். அரக்கனில் நிறைய இருக்குது, அதில் இதுவும் வந்து ஒரு விதமான அரக்கன். நல்ல ஒரு கேரண்டியான புறா. அதோட ஷார்ப்னஸ், ஐ ஷார்ப்னஸ் கூட உங்களுக்கு தெரியும். வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட கருவிழி சுருங்கும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ அந்த ரிட்டர்ன் ரிங்கை கொஞ்சம் பாருங்கள். நல்ல ஒரு ஷார்ப்னஸான ஒரு பேர்டு, நல்ல ஒரு மெமரி பவரும் இருக்கும். ஸோ கலங்காலையிலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான பேர்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த பேர்டு சொல்லும்போது நான் மறந்துட்டானா இல்லையான்னு சொல்லி தெரில, கண்டிப்பாக அதை மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். பச்சைக்கண் கலங்காப்புறா ரக்கர் பால் கருப்பில் இருக்கும். இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட அழிஞ்சிட்ருக்கிற ஒரு லைன் கூட சொல்லலாம். இந்த மாம்பழக்கண் புறாக, இந்த பச்சைக்கண் கலங்கா புறாக, இதெல்லாம் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புறா கிடைக்கிறதில்ல. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பியூரான பிளட் லைன் இருக்கவும் நம்ம இந்த பேர்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த பச்சைக்கண் பேர்டு இது அதோட ஐசைனு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ வீடியோவில் வந்து நமக்கு வந்து கிளியராக கண்ணில் பார்க்குற அளவுக்கு நமக்கு அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. கல்யாண் லைன் ஃபீமேலு, நல்ல ஒரு செங்கன் கலங்கா புறா. இதோட விங் பேட்டர்ன் கூட நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு புறா. இந்த புறா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் பண்ணுது. நம்ம ரொம்ப வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கல்யாண் லைன் புறா வந்து அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ஃபீமேல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க நமக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒரு பேர்டு தான் இந்த ஃபீமேல் பேர்டு. நல்ல ஒரு ஆரிஜினான பேர்டு. நல்ல இதுக்கும் பார்த்திங்கன்னா பூட் இருக்கும், சைடு மோஞ்சா இருக்கும், உள் மோஞ்சா இருக்கும். நல்ல ஒரு கேரண்டியான பேர்டு, நல்லா பறக்குது. இதோட மேல் கூட இருக்குது, கல்யாண லைனில் மேல் இருக்குது, நான் காமிச்சு தரேன். பட் இந்த ஃபீமேலுக்கு நான் இப்போ போட்டு எடுத்தது வந்துட்டு காலப்பட்டியில் வந்து ரொம்ப அரிதாக சொல்லக்கூடிய வெள்ளை வகைற புறா, அந்த ஒயிட் செட் புறான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒயிட் செட் புறான்னு பார்த்தீங்கன்னா புறா அவங்க வந்து ஆரிஜினாக உருவாக்குனது வந்து அவங்ககிட்டயே இப்போ அந்த பேர்டு இல்லை. ஸோ லாஸ்ட் மந்த்துன்னு நினைக்கிறேன், நண்பர் அவங்கள கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த வெள்ளை வகைரா புறா பார்த்துட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் அவங்ககிட்டயே அந்த புறாவோட ஆரிஜின் இல்லாமல் போனாலும் நம்மகிட்ட இருக்குது, நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்ம திரும்பி வந்து ப்ரொக்யூர் பண்ணுவோங்கிற நோக்கத்தில் நான் திருப்பி அந்த வெள்ளை வகைரா புறாவோட குஞ்சை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து விட்ருக்கோம். அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க நல்ல ஒரு ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பேர்டு அவங்க மறுபடியும் ப்ரொக்யூர் பண்ணி வைப்பாங்கன்னு நம்புகிறேன். அந்த வெள்ளை வகைரா புறாவை நான் உங்களுக்கு அடுத்து காமிச்சு தரேன். அந்த வெள்ளை வகைரா புறா வந்துட்டு நான் வந்து ஒரு டைம் அமுல்ராஜன் வீட்டுக்கு வந்து புறா வந்து பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபீமேல் வந்து நான் வந்து வெள்ளை வகைரா புறா வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃபீமேலுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேல் காட்டா மேலே நான் அது கூட வந்து பேர் பண்ணி நான் வெள்ளை வகைரா புறாவை அந்த மேலே கொண்டு வந்தேன். அது பக்காவாக அவங்களோட பேச்சிங்ஸ்லேருந்து எல்லாமே ஓஜி மார்க்கிங்ஸில் வந்து அந்த மேலில் நான் இது வரைக்கும் வந்து ஒரு 6 பேட்சஸ் பக்கம் சிக்ஸ் எடுத்துட்டேன், 0 ஃபெயிலியர். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கூட சுண்டகாமுத்தூர் ஒரு ஏரியாவில் கொடுத்து விட்டேன். புறா வந்து நைட்டு 1:15 வரைக்கும் புறா நல்லா பறந்து டைம் பண்ணுச்சு டர்னில்.
ஸோ பந்தயத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா லகுடு வந்து அடிக்கும்போது இந்த ஒரு சைடு கையே இல்லை புறாக்கு. அவ்வளோ அடி வாங்கி புறா குதிச்சு வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோ ஒரு மெமரி பவர் உள்ள ஒரு புறா வந்து அவ்வளோ அடி வாங்கியும் கூட மனசு விடாமல் புறா நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு புறாங்க அந்த புறா. ஸோ அந்த மாதிரி ஒரு லைனேஜ் வச்சுருக்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் அந்த மேலே உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு தரேன். இது வந்து ஒரு செங்கன் கலங்காப்புறா. அந்த கல்யாண லைனோடதில் வந்து ஒரு செங்கன் கலங்காப்புறா. அவங்க லைனில் வந்து கண்டிப்பாக ஒரு காசின் பேட்ச் ஒரு இருக்கும். ஆனால் இந்த புறாவில் இல்லை. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சு தரேன். இது வந்து இந்த காலப்பட்டியில் வந்துட்டு இந்த வெள்ளை வகைரா புறான்னு சொல்லி நான் சொன்னேன்ல, இந்த கல்யாணி லைன் பேர்டுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி போட்டிருந்த ஒரு மேலு ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இந்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமல்ராஜன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து ஓஜியாக வந்து லைன் பண்ணி வச்சுருந்தது. ஸோ என்னோடய ரிங்கு நான் போட்டிருக்கேன் இந்த பேர்டுக்கு. இதுக்கு நியர்லி ஒரு 2.5 years ஆச்சு, 2.5-3 years ஆச்சு. கால்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி காமிச்சு சொன்ன மாதிரி இந்த காலப்பட்டி பேர்டுக்கு ஒன்றா இந்த சேவல் செதில் மாதிரி இருக்கும் புறாங்களுக்கு. கால் நல்ல லென்த் இருக்கும், நகமும் நல்லா கொக்கி நகமாக இருக்கும். ரெக்க பேட்டர்னும் சேம் அதே மாதிரி தான், ரொம்ப மோல்டடாக இருக்காது, ஷார்ப் இருக்கும். கண்டிப்பாக ஐசைன் பார்த்துடலாம். ரொம்பவும் ஒரு பிரமாதமான ஒரு ஐசைன், நல்லா ஒரு மாம்பழ கண்ணில் இருக்கும் புறா. இது கிரேபஸில் வந்து ஒரு பச்சைக்கண் புறா. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சக்கண் ஆகும், பச்சைக்கண் ஆகும். ஒரு மாதிரி வந்து இந்த பழைய டிச்சுக்கண் புறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பீத்தவழி புறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளிக்கண்ணும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு கார்பனைஸ்னு கூட சொல்லுவாங்க. பெங்களூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈயக்கண், அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பழைய வழி புறாக்கள்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வழி புறாக்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு புறா, நல்ல ஒரு ப்ரைஸ் லைனேஜ் புறா, நல்ல இலை பச்சைக்கண்ணில் இருக்கும் புறா. நம்ம கண்ணெல்லாம் அப்படி பிடிச்செல்லாம் காட்டணும் கூட அவசியமே இல்லை. புறா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதோட குவாலிட்டி கூட நீங்களே பாருங்கள், கையில் பிடிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி. ஐசைன் ஓகே பாருங்கள், இது அதோட ஐசைனு அந்த பேர்டோடது. நல்ல ஒரு பச்சைக்கண்ணில் இருக்கும். நான் இதுக்கு ஒரு சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு 1.5 years ஆச்சு. நல்ல பியூர் எல்லோ ஐஸில் சப்ஜாவில் வால் எல்லாமே வெள்ளையில் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டச்சாவது வெள்ளை இருக்கும் இந்த மாதிரி இந்த புறாங்களுக்கு. நல்ல ஒரு லைனேஜ் புறா. இதுவும் வந்து இந்த காலப்பட்டி லைன்லேருந்து நான் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓனாக வந்து ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க மேலுக்கும் அவங்க ஃபீமேலுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறது. அவங்க அந்த சப்ஜா கப்பு அது மட்டும்தான் வருது ஃபீமேலு, மற்ற எதுவும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் புறாக்கள் வந்து அரிதாக தேடப்படுது. அந்த தேடப்படக்கூடிய வரிசையில் வந்துட்டு இந்த கொண்டையில் வந்து புறா வந்து ரொம்பவும் அழிஞ்சிருச்சு. அவங்க புறாவில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை அந்த லைன் பேர்ட்ஸில். அதில் எல்லா மார்க்கிங்ஸோடவும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபீமேலு. சுருமா கீரின்னு சொல்லுவாங்க, சுருமா வெள்ளைக்கீரி. ஃபஸ்ட்டு அந்த ஆரிஜின் உருவாக்கும் போது ஒரு காசினானுக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் பொட்டைக்கும் போட்டு உருவாக்குனது தான் அந்த சுருமா காசின் புறாவு. அது புறா வந்து உருவாக்கும் போது நாங்கள் வந்து பிறந்திருப்போமா இல்லைன்னு கூட எங்களுக்கு வந்து தெரில. பட் வந்து அந்த டைமில் உருவாக்கக்கூடிய அந்த புறாக்கள் இது ரொம்பவும் ஒரு அரிதான பழைய வழி புறாக்கள். இதுவும் கிரேபஸில் வந்துட்டு ஒரு நல்ல லைன் பேர்டு. ஸோ இது எந்த லைன் பேர்டுன்னு எனக்கு சொல்ல தெரில. ஆக்சுவலாக இது நம்ம இங்கே பிடிச்ச பேர்டு தான். பட் எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது. அந்த பேர்டு மிஸ் ஆகிருக்க சான்ஸே இல்லை. பாவம் அந்த பேர்டோட ஓனர்ட்டு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. நானும் வந்து ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அவங்க யாருமே வந்து எந்த பேர்டுமே வந்து கேட்கல. ஸோ அது நம்ம வீட்டில் அப்படியே இருக்குது. இது சுருமா காசின்னு சொல்லுவாங்க. புறா அவ்வளோ ஒரு பிரமாதமான புறா. பாவம் பேர்டோட ஓனர்ட்டு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. புதுப்பட்டா புறா, நல்ல ஒரு லென்த்து, ரொம்ப பழைய வழி புறா மிஸ்ஸே ஆகாது. ஆனால் அது எப்படி வந்து இங்கே நம்மகிட்ட வந்து மாட்டுச்சுன்னு தெரில. ஸோ நான் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல லைன் பேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரலாம். இது வந்து காசின்பொரி புறான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் லைனேஜ் புறா. 16-17 ஹவர் வந்து கேரண்டியாக டைம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்த புறா தான் இது.
காசின் பொரியில் நல்லா கேரண்டியாக பறக்கக்கூடிய ஒரு புறாக்களில் அவங்களோட ஓன்லைனில் காசின் புறாலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது ஐசைன் கூட பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கிறதுல அந்த கல்யாண் லைன் ஃபீமேலோட ஒரிஜினல் கல்யாண் லைன் மேலு கலங்காப்புறா. இதுவும் வந்து நம்ம சேம் அதே ஆளுங்கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வந்து புறா பேர்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த லைன் இல்லாமல் போனாலும் நம்மக்கிட்ட அந்த லைன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதாவது அவங்கக்கிட்ட இல்லைனாலும் நம்மகிட்ட இருக்கணும்ட்டு இல்லை, யாராவது ஒருத்தர்கிட்டையாவது அந்த புறா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வச்சுருக்கோம். விங் பேட்டர்ன் கூட காமிச்சு தரேன் பாருங்கள். நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். ஐசைன் கண்டிப்பாக காமிச்சிடலாம். ஐசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேர்டு. கருங்கன் கலங்கா. அது கையில் கொஞ்சம் நிற்க மாட்டோம். இது வந்து கோயம்புத்தூரோட ஒரிஜினல் பெரிய பூதி புறான்னு சொல்லுவாங்க. இப்போது நாளடைவில் வந்து கிரேபஸ் புறாங்க என்ன பண்ணிட்டாங்க, டைமிங் இது பண்ணுறோம் லீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புறாக்களை வந்து ரொம்ப சன்னமாகவும் ரொம்ப சின்னதாகவும் ஆக்கிட்டாங்க. பழைய புறாக்கள் வர்க்கத்தை வந்து இப்போ நம்மளால் பார்க்கவும் முடியறதில்ல, கண்டறியது ரொம்பவும் சிரமமாக இருக்குது. ஸோ அந்த லைனில் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கிறதுல இது வந்து ரொம்ப பழைய வழி ஒரு புறா. காசின் கீரியில் புறா பார்த்திங்கன்னா இங்கே குள் அடித்த மாதிரி இருக்கும். காசின் குள் பார்த்திங்கன்னா அந்த கலர்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். காசின் குள் அடித்த மாதிரி இருக்கும். அங்கங்கே மீன் செதில் மாதிரி வந்து ஜாக் வந்து தெளித்து ஓடி இருக்கும் புறால். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் புறா. புறா நல்ல ஒரு லென்த்தும் கூட, நல்ல ஒரு லென்த்தான ஒரு பேர்டு. ஹெட்டு ஷேப் பாடி கண்டிஷனில் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ஷேடில் ஓடி இருக்கும் புறா. ஐசைன் கூட உங்களுக்கு காமிச்சு தரேன். இது வந்து அந்த காசின் கிரேபாசானுக்கு போட்டிருக்கிற ஒரு ஃபீமேல், நல்ல ஒரு ப்ரைஸ் லைனேஜ் ஃபீமேலு. இதுக்கான கொஞ்சம் வந்து போன வருஷம், ஆமாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2024 ரத்னபுரியில் 3 நாள் டெல்ட்டில் பறந்துச்சு கப்பில். நண்பரோட பேர் சொல்ல விரும்பலை. 3 நாள் பந்தயத்தில் வந்து அதுவும் பொட்டை குஞ்சு தான், கப்பில் பொட்டை குஞ்சு டெல்ட் அடித்து அங்கே பறந்துச்சு பூரா ரத்னபுரியில். ஒரு ஐசைன் கூட காமிச்சு தரேன். இது கிரேபஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு அரிதாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோட பழைய வழி புறா, பெரிய பூதி புறா. அதோட ஹெட் ஷேப்பு உங்கள் பாடி கண்டிஷன் பார்த்திங்கனாலே தெரியும். கலர் பாருங்கள், இந்த ரேக்தார் புறான்னு சொல்லி இந்த பெங்களூர் சைட்லலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் இந்த அரிசி குழு புறான்னு சொல்லுவோம். ரொம்ப அரிதான புறா, அழிஞ்சிட்ருக்கிற ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். புறாக்கள் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து புறாக்கள் வந்து கிடைக்காது கிரேபஸில். இதுவும் நல்ல ஒரு கோல்டு ஷேட் ஓடி இருக்கும். ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். நல்ல பியூர் கோயம்புத்தூர் லைன் பேர்டு. நம்ம கேரண்டியாக வந்து எல்லோரும் சொல்லலாம் கிரேபஸ் புறா அவ்வளோ நேரம் பறக்குது இவ்வளோ நேரம் பறக்குது. நம்ம பெருசாக சொல்லிக்கிறதுக்குலாம் அது ஒன்றும் இல்லை. 7 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொல்லி கொடுத்தாலும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கேரண்டியாக பறக்கும். பெரிய டைம்லாம் பண்ணாது. 7 மணி நேரம் 8 மணி நேரம். இந்த 11 ஹவர் 13 ஹவர்னு சொல்லிக்கிறதுக்கோ நம்ம லைட்டு போட்டு ஓட்டுறதுக்கோ அதுக்கெலாம் நமக்கு ஆகாதுன்னு நமக்கு தெரியும். பட் இது வந்து 7 ஹவர் 8 ஹவர் கேரண்டியாக பறக்கும். ரொம்ப ஒரு கேரண்டியான ஒரு பேர்டு. நான் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேர்டு. இன்றைக்கி வந்து நம்ம கூட்டில் வந்து நிறைய புறா பார்த்தோம். அதில் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு புறான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த புறான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு 100% இல்லை, ஒரு 1000% வந்து ப்ரைஸ் லைனேஜ் புறா. இந்த காலப்பட்டியோட பேஸ் உருவான புறாவில் வந்து இந்த காசின் புறாக்களில் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். அப்படி 100% சொல்லலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த பேஸில் இருக்குது அந்த மாதிரி அந்த லைனோட புறா. அது ஒரிஜினல் காசின் லைன் புறா. ஸோ இந்த லைன் புறா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 100% நமக்கு வந்து ரிசல்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய புறா. ஸோ இதில் எல்லா கலர்ஸும் இருக்கும். ஸோ ப்ரைமரியாக வந்து இந்த மாதிரி ஒரு மேலுக்கும் அந்த வெள்ளைக்கீரி கொண்ட பொட்டைகளுக்கும் நான் காமிச்சேன் வீடியோவில்
அதை கொண்டை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க பேஸ் உருவாக்கும் போது அந்த வெள்ளை கீரி பொட்டை அந்த மாதிரி வந்து பொட்டையை போட்டு அந்த உருவானது தான் அந்த சுருமா கீரி புறா. ஸோ இதோட ஐசைன் கூட நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். புறா நல்ல ஒரு லென்த்தில், அதோட பேடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு 4 காயின் ஷேப்பில் இருக்கும். நம்ம அந்த மக்காச்சோளம் போடுறதுனால அந்த புருவம் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சிவப்படிச்சு ஏறி கிடக்குது. மேவு கம்ப்ளைண்ட் தான், புறா கம்ப்ளைண்ட் இல்லை. கண் கண்டிஷன் கூட நான் காமிச்சு தரேன். நல்ல ஒரு கோல்டன் ஐசைனில் இருக்கும். முதன்முறையாக பறந்த கலரும் இதுதான். ஸோ அந்த காசின் புறாக்கள் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த புறாவாக இருந்தாலும் ஒரிஜினல் பிளட் லைனாக இருந்தால் பறக்கும். புறா நம்ம வந்து கலக்க தெரியணும், புறா ஓட்ட தெரியணும், ஒரிஜினல் இருக்கணும். புறா மிக்ஸ் பண்ணி இது அதில் போட்டேன் இது இதில் போட்டேன்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆயிரும். அது புறாவாக பாருங்கள், ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் அதோட இந்த ஒரிஜினல் கலர், அந்த குள்ளு ஓடின மாதிரி ரொம்ப பழைய காசின் புறாகு. ஸோ இந்த காசின் புறாகு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இதோட விங் பேட்டர்னை பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி இந்த எட்ஜு வந்து ஷார்ப்னஸ் இருக்கணும், மோல்டு இருக்கக்கூடாது, ஷார்ப்னஸ் இருக்கணும். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா புறா. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த மேவு கம்ப்ளைண்ட் தான். புறாக்கு அந்த ரோஸ் புருவம் அடிச்சிருக்கிறது வந்துட்டு நம்ம இந்த மக்காசோளம் ஜாஸ்தி போடுறோம். டேரெக்டாக மொட்டை மாடியில் வந்து இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால புறா டேரெக்டாக வெயில் இருக்கிறதுனால அந்த புருவம் வந்து சிவப்படிக்குது. ஒரிஜினல் கோயம்புத்தூர் புறா, அதாவது ஒரிஜினல் காசின், அரக்காசின்னு சொல்லுவாங்க, இல்லை குள்ளு காசின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே இல்லைண்ணா, அதாவது நம்ம நண்பர்களுக்கு வந்து யாருக்கு எது வேணுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இருக்கிறத ஒளிவு மரம் இல்லாமல் சொல்லி கொடுக்குறோம். அதில் வாங்குறது வாங்காதது அவங்களோட இஷ்டம். வேணுங்கிற நம்பர் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கூட நம்மளை வந்து நம்ம நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். இந்த புறா வந்து இவ்வளோ காலமாக புறா வளர்த்தி, நானும் சின்ன வயசுலேருந்து புறா வளர்த்திருக்கிறேன். ஆனால் இந்த வயசில் இந்த புறாவில் இவ்வளோ புறாக்களை கலெக்ஷன் பண்ணி நல்ல விதமாக வச்சுருக்க நம்ம சையதுக்கும், நம்ம இவருடைய வீட்டுக்கு போய் நான் புறாக்களை பார்த்துருக்கிறேன். காட்டான்வெளி புறாக்கள் நிறையா இருக்குது. இவரும் நல்ல விதமாக புறா வச்சுருக்கா. அப்படி இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆண்டவர் நல்ல நீண்ட நாள் ஆயுசை கொடுத்து நல்ல புறாக்களை வளர்த்தணும். இந்த கலை வந்து எங்கேயுமே அழியாமல் பார்க்க வேண்டிய கடமை வந்து நம்ம பசங்களுக்கு இருக்கணும். இதே போல் இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் புறாக்கலை நண்பர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றிகள். வந்துருச்சுங்களா?